ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்குன்னு சொல்லுவா, அப்படின்னா பிடிக்கருணைன்னு சொல்லலாம். நான் பிடிக்கருணை ஒரு 4-5 பிடிக்கருணை மீடியம் சைஸில் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்க, தோலை சீவிட்டு இந்த மாதிரி திருத்தி வச்சுட்டுருக்கேன். ஏற்கனவே பிடிக்கருணை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படின்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இஞ்சி பச்சை மிளகாய் தாளித்து கொட்டி பண்ணியிருப்பேன். இப்போ நாம் புளி சேர்த்து பண்ண போகிறோம். 2 விதமாக பண்ணலாம். இப்போ இந்த 4 பிடிக்கருணையை தோலை சீவிட்டு திருத்தி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான புளி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, கட்டி பெருங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் திருத்தி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் போரம் திருத்தி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தனி காரத்தூள், உப்பு நான் போடும்போது காமிக்கிறேன். இப்போ எப்படி பண்ணணுன்னா, புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டுருணும். இந்த பிடிக்கரணையை நல்லா வேக விட்டு இதை மசிச்சுட்டுருணும். அப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இதை பாருங்க, கருணக்கிழங்கை திருத்தி வச்சுருந்தோம் இல்லையா, இது இப்போ மண் கலையத்தில் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இந்த பாருங்க, 2ஆக உடையிறது தெரியறதா? இது இப்படி வச்சு கட் பண்ணும் போது 2ஆக கட் ஆகுது. இப்போ நல்லா வெந்தெடுத்து தண்ணியை எடுத்துட்டு இதை கொஞ்சம் மசிச்சுடலாம். இந்த பாருங்க, நல்லாவே வெந்தெடுத்து இதை இப்படி கையால் மசிச்சு விட்டுடலாம். நல்லா மசிச்சு விட்டுண்டாச்சு கருணக்கிழங்கு. இப்போ கடாயில் இப்போ மண்கலையை வச்சுருக்கேன். மண்கலையத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துடுத்து இந்த கடலைப்பருப்பு, கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பாருங்க, பச்சை மிளகாய், இஞ்சிலாம் வதங்கி வந்துடுத்து புளியை வடிகட்டி வச்சுருக்கேன். புளிக்காலம் சேர்த்துடலாம். இந்த கருணக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது இந்த புளி 2த்துக்கும் தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான காரப்பொடி சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்க்குறேன். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி, இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் குழம்புல இது காரப்பொடி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் கெட்டிமாக வந்தோடனே இந்த கருணக்கிழங்கையும் போட்டு ஒரு கொதி வாங்கிட்டோம்னா நமக்கு கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், காரப்பொடி, மஞ்சப்பொடியெலாம் போட்டிருந்தோம் இல்லையா, காரப்பொடி, மஞ்சப்பொடி, கல் உப்பு எல்லாம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துடுத்து. இப்போ இந்த மசி வச்சுருக்கிற இந்த கருணக்கிழங்கை இதோடு சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் இது கொதிக்கட்டும். அப்புறம் அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இது பாருங்க, இப்போ நல்லா கெட்டிமாக கொதித்து வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுது. இதை நல்லா சுடுற சாத்தில் நல்லெண்ணெய், நெய்யை விட்டுண்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட்டு இந்த கருணக்கிழங்கை அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தான்னா அவளுக்கு புண்ணு ரொம்ப சீக்கிரம் ஆறிடும். எங்கள் அம்மா இந்த கார்த்திகை, மார்கழி, தை மாதத்தில் தான் இந்த கருணக்கிழங்கு கிடைக்கும். ரொம்ப சீப்பாக இருக்கும், நிறையா விளையும். அதனால் அடிக்கடி பண்ணுவாள். எங்கள் அம்மாவோடைய ஃபேவரட் டிஷ் இது. எங்களுக்கெல்லாமும் பிடிக்கும். அதனால் இந்த கருணக்கிழங்கை வச்சு கரமதோ, மசியலோ, சாம்பாரோ, வெத்த குழம்போ எல்லா டிஷ்ஷும் இதை பண்ணலாம். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.